நானும் எத்தனையோ முறை பிரியாணி செஞ்சு பார்க்குறேன். ஆனா பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மாரி வரவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைய விடுங்க. நான் சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களா செஞ்சீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஒரு சில டிப்ஸ மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு 1 கிலோ அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அத நீங்க மெஷர்மென்ட் பண்ணி கூட குறைய கூட்டிக்கலாம், குறைச்சுக்கலாம். நீங்க 2 கிலோ செய்றதா இருந்தா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே தக்காளியும், வெங்காயம் குறைஞ்சது 400 கிராம் இருக்கணும். ஈச் அண்ட் ஈச். அதிகபட்சம் 600 கிராம் வரைக்கும் இருக்கலாம். நீங்க எண்ணெயில போடுற அந்த ஸ்பைசஸ் வந்து 2 கிராமுக்கு குறைவா இல்லாம இருக்கணும். அப்பதான் நல்ல அரோமாவும் இருக்கும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பொன்னிறமா வதக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாவும் இருக்கும். காலையில செஞ்ச பிரியாணி நைட் வரைக்கும் கெடாமலே இருக்கும். பிரியாணிக்கு கலர் பொடி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஒரிஜினல் கலர் கொண்டு வரணும்னா, அது எப்போ சேர்க்கணும்னா, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குனதுக்கப்புறம், நீங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்து பாருங்க. அவ்வளோக்கு அவ்வளோ கலர் ரிச்சா கொடுக்கும். கண்டிப்பா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3ம் சேர்க்க மறந்துடாதீங்க. ஒரு சிலவங்களுக்கு புதினா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நீங்க பிரியாணி டவரா ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் கும்முன்னு வரதுக்கு காரணமே இந்த கொத்தமல்லி, புதினா தான். பச்சை மிளகாய்க்கே ஒரு ஃப்ளேவர் உண்டு. அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குறது இந்த பிரியாணி மட்டும் தான். கறியுமே இதில முக்கிய பங்கு வகிக்கும். 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம். குறைஞ்சது 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ கறியாவது கண்டிப்பா சேர்க்கணும். 1 கிலோவுக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துறதா இருந்தா, அதில 100 எம்எல் பால் சேர்த்து பாருங்க. அது பசுமாட்டு பாலா இருந்தாலும் சரி, தேங்காய் பாலா இருந்தாலும் சரி, பிரியாணிக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். 1 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 75 கிராம் 75 கிராம் 150 கிராம் கண்டிப்பா சேர்க்கணும். அப்படின்னா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டா வரும். நான் வீட்டுக்கு மட்டும் தான் செய்றேன். அல்டிமேட்டா இருக்கணும். என்னை வந்து எல்லாருமே பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதில வந்து முந்திரி பருப்பு கூட அரைச்சு ஊத்தலாம். மட்டன் கறியா இருந்தா கண்டிப்பா ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க தம் போடணும். அதே சிக்கன் கறியா இருந்தா நீங்க டைரக்ட்டா கூடவே தம் போடலாம். தயிர் கண்டிப்பா 100 எம்எல் இருந்து 200 எம்எல் வரைக்குமே ஊத்தணும். குறைஞ்சது 100 எம்எல்லாவது ஊத்தணும். பிரியாணி சாப்பிட்டா சூடுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. பிரியாணியில உள்ள எல்லா ஸ்பைசஸும் தயிர், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டம் தான். பிரியாணி சாப்பிடுறது வந்து ஒரு அத்தென்டிக் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். பிரியாணியில மேஜர் மிஸ்டேக் பண்றது என்னதுன்னா அரிசியில தான். எனக்கு எப்பவுமே அரிசி உடைஞ்சு உடைஞ்சு வருது, குழஞ்சு வருது, வரப்பாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்போ நீங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ, அடுப்பு பத்த வைக்கும்போது அப்பதான் நீங்க வந்து அரிசியை களைஞ்சு ஊற வைக்கணும். 1க்கு 3 தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதுமானது. மணிக்கணக்கா ஊற வைக்கவே கூடாது. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஊற வைக்கவே கூடாது. அப்படி பண்ணா நம்மளுக்கு வந்து சாதம் குழஞ்சிரும். எப்பவுமே தம் போடும்போது அரிசியும், மசாலாவும் ஒரே லெவலா இருக்கும்போது தான் தம் போடணும். தம் போட்டதுக்கப்புறம் 20 நிமிஷம் வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது ஸ்லோ குக்கிங்லேயே வேக விடணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் அரிசி வந்து பூ போல மலர்ந்து நிக்கும். ஃபைனலா பிரியாணிய உடைக்கும்போது நெய் ஊத்தி அப்ளை பண்ணலாம். இனி நான் சொன்ன எல்லா மிஸ்டேக்கும் நீங்க திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்க. இதோட டாப் டாக்கரா வரும். இனி உங்க வீட்ல பாராட்டு மழை தான். நீங்களா செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலுமே நீங்க செய்றதுக்கு, பிரியாணி செய்றதுக்கு களத்துல இறங்கிருவீங்க. பிரியாணி செய்யும்போது அந்த டவரா ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமே வேற லெவல்.